ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேண்ணா. பார்க்கும்போது செம்மையா இருக்கீங்க. எப்பவுமே அந்த பியர்ட் மீச அப்படியே மதுரையில பொறந்தனால அந்த மதுரை வீரன் கெட்டப்லயே இருக்கீங்க. எல்லா படத்துலயும் இப்படியே வந்துட்டேன். செட் ஆயிருச்சு. அப்படியே நான் அத கன்டினியூ பண்றேன். அவ்வளவுதான். ஓகே. பேசலாம்னா கார் ஓட்டிக்கிட்டே? பேசலாண்ணா. கார் ஓட்டும்போது ஃபோன் தான்ண்ணா பேசக்கூடாது. இல்ல ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். இல்ல இப்போ இந்த கதைக்களத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்லாம் மாறும். பட் நீங்க சூஸ் பண்ற எல்லாமே ஒரு வில்லேஜ் டோன்ல தான் இருக்கு. இந்த பியர்ட்னால தான் வில்லேஜ் டோனை யூஸ் பண்றீங்களா? நாடோடிகளாகட்டும், பட் சுந்தரபாண்டியன் இதெல்லாம் பண்ணும்போது வில்லேஜில் செட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். எல்லாருக்கும் பிடித்த அவங்க ஏன்னா வில்லேஜுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு கண்டிப்பா. சிட்டி கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் வில்லேஜ் ஒரு கிராமத்துலாம் நம்ம தெரிஞ்சிருக்கு, நம்ம படங்கள் பார்க்குறாங்கன்றது ஒரு விஷயம். நான் அந்த படம் அதெல்லாம் பிளான் பண்ணவே இல்லை. அது நம்ம கிடச்சிருக்கு. அப்போ அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான். அண்மையில மினிஸ்டர் மெய்யநாதன், விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சொல்லியிருந்தாரு, ஜல்லிக்கட்டு வந்து நாங்கள் ஒரு விளையாட்டாவே மாற்றோம்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு கீழே ஜல்லிக்கட்டை கொண்டு வந்துருவோம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு ஜல்லிக்கட்டை கவர்மெண்ட் இப்படிலாம் கொண்டு வரணுங்கிறது உங்களோட ஆசையா இருக்கும். சரி, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான். ஜல்லிக்கட்டு வந்து ஒரு விளையாட்டாக கொண்டு வர்றது. அது வீர விளையாட்டு தானே. நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு அப்போலேருந்தே ஒரு வீர விளையாட்டை தான் சொல்கிறாங்க. அதுலேயும் இப்போ என்ன பரிசெல்லாம் தர்றாங்கல்ல. நமக்கு இப்போ வந்து தெரியும் எத்தனை காலை பிடிச்சவர், இத்தனை ஃபர்ஸ்ட் ப்ரைஸே எப்படி நம்ம கொடுக்குறாங்க. எத்தனை அதிக காளையை பிடிச்சிருக்காரோ அவருக்கு வந்து முதல் பரிசு, ரெண்டாவது பரிசு அப்படின்னு அது அங்கேயே நம்ம கிராமத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரில் அந்த பழக்கம் வச்சுட்டிங்கன்னா இத்தனை காளையை பிடிச்சிருக்காரு, முதலிடம் இவருக்கு இதுன்னு கார் பரிசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது விளையாட்டு தான். விளையாட்டுன்னு வீர விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதை இது பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஜல்லிக்கட்டுலேயே இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ மாடுகள் இப்படி பாதுகாத்து கொண்டு வரணும், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். யாரும் மாடை துன்புறுத்தவே இல்லை. இப்படி பார்த்தா அடிபட்டு வர்றது மனிதர்களுக்கு தான் அடிபடுது, அவங்களுக்கு தான் சிராய்ப்பு. அதெல்லாம் அவங்க தான் பயப்படுறதுன்ற ஒரு விஷயம். இப்போ ப்ராப்பராக ஒரு எல்லாமே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க, இது இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அது வந்து மாடை துன்புறுத்துறாங்க, மாடை இது பண்ணுறாங்க, யார் பண்ணா? யாருமே பண்ணலை. இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் தான் அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஜல்லிக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது கடவுள். நீங்கள் முதல் மாடை எப்படி போடுவாங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு தான் போடுவாங்க. முதல் மாடை யாரும் பிடிக்க மாட்டாங்க. நாங்கள் அதை எங்கள் படத்துலேயே வச்சுருக்கோம். படத்தில் ஃபஸ்ட்டு மாடு சாமி மாடு. அந்த மாடை கொண்டு வந்தோடனே அந்த சாமி கும்பிட்டு, அப்போ ஒரு கடவுளாக மாடை வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை வெறும் மாடு நம்ம காளைகள் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நமக்கும் அதுக்கும் அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் ஒன்றி போன விஷயங்கள் தான் அது. நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படுற, விவசாயிங்களுக்கு தேவைப்படுற, நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்தான் ஆடு மாடு கோழியெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை விஷயங்களும் விவசாயிகளுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமா தான் அது இருக்குது. அதை வந்து யாரும் துன்புறுத்த மாட்டாங்க, அதை வளர்க்க தான் செய்வாங்க. அப்போ மாடை துன்புறுத்தாமல் இத்தனை மாடு நமக்கு வந்து இத்தனை வகையான மாடு இன்னும் இருக்குன்னா அது காரணம் ஜல்லிக்கட்டு, விவசாயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அது இருக்குது. விவசாயம் போச்சு, இப்போ கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மாடும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆடு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா தான் அது இருக்குது. நம்ம ஒரு ஹீரோவா, ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா நம்ம மீட் பண்ணும்போது ஒரு ஜீன் டிஷர்ட்டு, ஓவர் கோட்லாம் போட்டிருப்பாங்க, பேட் வச்சிருந்ததுமே ஒரு அழகா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு எதிர்மாறாக தான் எப்பவுமே இருக்கீங்க. ஸ்க்ரீன்லேயும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி. இப்போ கூட நம்ம அந்த மாதிரி காஸ்டியூமில் தான். அண்ணனை பார்க்கும்போது ஒரு மதுரைக்கு மாட்டுத்தாவணிக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே. அது எப்படிண்ணா? அது எப்பயுமே இப்படி தான் இருப்பீங்களா? நான் நார்மலான காஸ்டியூம். இதுக்கு எதுக்கு நம்ம இந்த காரில் வர்றதுக்கு எதுக்கு கோட் ஷூட் போட்டு வர்றோம்? காமெடியாக இருக்காது எனக்கு. என்ன ஒரு நடிகர் நம்ம அண்ணன் வந்து உங்களுக்கு இப்போ கீழே இறங்கினாலே இந்த அண்ணன் பிரிட்ஜே சுற்றிடுவாங்க, அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பெரிய உச்சபட்சத்தில் இருக்கீங்க. இல்லை நம்ம அந்த மாதிரிலாம் நான் திங்க் பண்ணவே இல்லை. நான் உச்சபட்சத்தில் இருக்கோம், க்ரௌடு இதாகும் அப்படியெல்லாம் நான் அதெல்லாம் நம்ம வச்சுக்கிறதே இல்லை. நம்ம டைரக்டராக இருந்து வந்தனால அந்த மக்களுக்கு நமக்குமான ஒரு விஷயத்தை வந்து இழக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் இருக்குது நமக்கு. ஸோ அவங்களோட மிங்கிள் பண்ணி போடணும், அவங்களோட இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி தான் இருக்கிறேன் நான் ஊருக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் இல்லை அப்படிதான் எங்கள் ஊரில் அப்படி தாங்க இருப்பேன். இல்லை இங்கேயும் இப்படி தான் இருக்கீங்க. அது நீங்கள் சொல்கிற அந்த கோட் ஷூட்லாம் அது படத்தில் போடலாம். படத்துல போட்டேன். இல்ல நான் படத்துலயுமே விரல் இதுல நான் சிம்பிளா எந்த படத்துல இல்ல நான் சிம்பிளா இருக்கணும். இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, சிம்பிளா இருக்கு. நான் ஒரு டிஷர்ட் ஜீனு, அதை விட்டா வேஸ்ட் டிஷர்ட் இப்படிதான் இருப்பேன். கையிலையும் போட்டு இருப்பேன். இப்போ அது எங்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சில இடத்துக்கு நம்ம இப்படிதான் போகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு. பட் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அப்படிதான் நான் இருக்கேன். சுப்பிரமணியபுரம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த படத்தை மறக்கவே முடியாது. சரி, நீங்க காருக்குள்ள ஏறும்போது கூட அந்த பாட்டு தான் பாடிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மெதுவா பாடினீங்க, எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
இமாலயா சக்சஸ் அந்த படம். சுப்பிரமணியபுரம் மாதிரியான படங்கள் எதிர்பார்க்கலாமா? இல்ல அதுவே பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, பார்ட் 2 கண்டிப்பாக வராது. அது நீங்கள் தான் இப்போ சொல்லிட்டீங்க. சுப்பிரமணியம் எல்லாருமே அப்படி ஒன்று நேசித்து வச்சுருக்காங்க. நானும் அதுதான் எனக்கு ஒரு படமாக நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ பெரிய ஒரு இதாக ஆடியன்ஸ் மனசில் இருக்கும். அடுத்து ஒரு உங்களுக்கும் அதை பார்த்து பிடிக்கும், அதை இன்னும் கொண்டாடுவாங்கன்றத நான் எதிர்பார்க்காத ஒன்று. அப்படி ஒரு விஷயம் கிடைக்கும்போது அது ஒரு சுப்பிரமணியமாகவே இருக்கணும். இன்னொருத்தர் அது தேவையில்லை. அதுக்கு அப்படி தான் யோசித்தேன் நான். அதனால் அது இன்னொரு படமே நான் பண்ணலை. ரெண்டாவது அதை ரீமேக் பண்ணவே நான் யோசித்தேன் நான். மறுபடியும் அது பண்ண முடியுமா? ஏன்னா அந்த டைம், அந்த நேரம், அந்த மொமெண்ட்டில் கேப்சர் பண்ணுறது தான் சில விஷயங்கள். அந்த ஆர்டிஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் அந்த கிளைமேட்டு, அந்த நேரம் ஒன்று கேப்சர் பண்ணுவோம்ல, அதுதான் நம்ம அந்த படம் பிடிக்கிறது தான். நம்ம எதுவுமே அதை நிகழ்த்துறதுக்கான இதை வச்சுக்குவோமே தவிர நம்மளால இது நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுவா சில நீங்க விஷயம் சொல்லக்கூடிய சம்பவத்தை எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலா ரெடி பண்ண முடியாது. ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியும். அந்த மூட், அந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணல. நீங்கள் மேகங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேகம் ஒன்று நீ வெயிட் பண்ணனா வராது. நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக தான் அது பண்ண முடியுமே தவிர, ஆனால் அது உணர்வு பூர்வமாக அது வராதுல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு, ஒரு இது க்ரியேட் பண்ணணும். செட்டாக வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த செட்டை க்ரியேட் பண்ணணும். உணர்வாக ஒரு விஷயம் வரணும் அப்படின்றது அந்த மொமெண்ட்டில் வந்ததை நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். அப்படி தான் சொல்ல முடியும். சுப்பிரமணியம் என்னை பொறுத்த வரைக்கும் அது சுப்பிரமணியம் பார்ட் 1, 2 அதை யோசிக்கவே இல்லை. அதை எடுக்கும்போதும் சரி, சுப்பிரமணியம் 1 தான். அதுக்கு இன்னொன்று வந்து இது பண்ணணும், கம்பேரிசன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்குது. அப்போ நம்மளும் நிறைவாக ஒரு படம் அது பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ அதோடு இருக்கட்டும் அப்படின்றது தான் அது. இப்போ ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஃபுட்டு ஃபேமஸா இருக்கும். எல்லா ஊருக்கும் போனால் போயிடுவேன். அப்படியா? அந்த ஊரில் போய் கேட்டோன்னா அவங்ககிட்ட கேட்டுருவேன், இந்த ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு. இந்த கூரைக்கடைன்னு வாங்க, அதில் தேனியில் இதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஊரும் தேனி, காரைக்குடி இதெல்லாம் வந்தோம்னா என்னென்ன இது ஃபேமஸ் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டேன். இப்போ தஞ்சாவூரில் 2-3 கடை இருக்குது. தஞ்சாவூரில் எடுக்கும்போது அப்படிலாம் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஃபேமஸான கடையில் சாப்பிட்டு ரொம்ப காமிக்கிறாரு. வாங்க நீ காமி, இங்கே போய் பார்ப்போம். என்னப்பா எத்த மூக்கு மீன், இதெல்லாம் சாப்பிட மாட்டோம்ப்பா. இது என்ன மீன்? இது உடுப்பாத்தினா இது. ஸோ ஃபிஷர்மேன் மலையில வந்து ஒரு 2 மீன் வாங்கினா கூட சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களுக்காக எடுத்துட்டு வந்துருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான, ஒமேகா அதிகமா இருக்குண்ணா. அப்படியா? இது வந்து சீலா, இது நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இது கிங் ஃபிஷ் வஞ்சிரம். இந்த மீன் நான் சாப்பிட்டேன். இது பேர் என்னது? உடுப்பாத்தினா. இது ஒமேகா என்னமோ இருக்குன்னு சொன்னீங்களே, நல்லதா இருக்கு. பவர் இதுல இருக்கு. இது கொடுத்துரு எல்லாரும். மற்ற ஊர்ல என்ன பேருன்னு சொல்லுவாங்க? இல்ல, இது உடுப்பாத்தி தான் சொல்லுவாங்க. உடுப்பாத்தியா? உடுப்பாத்தி சார். வாங்க, நம்ம மீனை போட மாட்டேன். கண்ணாடி பாரு, வேற என்ன இருக்கு? இல்ல, இப்ப பொதுவா ஒரு ஹீரோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், நான் சொல்லுவேன், என்ன இந்த ஹீரோனா இவ்வளவு பயங்கரமா இருக்காங்க, நம்மளும் இவர் மாதிரி வெயிட் லாஸ் பண்ண முடியாதா இப்படிலாம் கேட்பேன். ஸோ அதுக்கு என்ன பதில் வரும்னா, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே உடல் தான். ஸோ அவங்களுக்கு இவ்வளோதான் ஃபுட்டு சாப்பிடுவாங்க, இவ்வளோ தான் லிமிட்டாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நம்மள மாதிரி தான் போல, எங்கே போய் என்ன ஃபுட் இருக்குதோ என்ன வெயிட்டாக போல. அது எப்படி சாப்பிடுவோம்னா, ஷூட்டிங் முன்னாடி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிகிறப்ப போன உடனே சாப்பிடுவோம். 2 நாள் ஷூட்டிங் இருக்காது, முதல் நாள் ஷூட்டிங் அப்போ நம்ம இது பண்ணுறோம். லீவ் அப்போ தான் இப்போ சாப்பிடுவோம். இப்போ ஷூட்டிங் அப்போ கண்ட்ரோலாக தான் இருக்கும். அப்படியா? நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நாளைக்கு இப்போ நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெவியாக சாப்பிட மாட்டேன். எப்பவுமே கம்மியாக தான் சாப்பிடுவேன். நைட் சாப்பாடு மத்தியானம் நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க. நைட்டு கம்மியாக தான் எப்போதுமே சாப்பிடணும். அது நான் 8:30 முடிச்சிடுவேன். நான் 8 மணிக்கெல்லாம் என்னுடைய இது முதல் ரொம்ப லேட்டாக இது பண்ணோம். லேட்டாக தூங்கினேன் டைரக்டராக இருக்கும்போது. அப்போ நடிகராக வரும்போது இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ற ஒரு நாள் சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்றனால 8 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டேன். இந்த 7 மணி சிலதெல்லாம் 7:30 சாப்பிட ஆரம்பிச்சேன். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா, நைட்டு 7:30 மணி, நைட்டு 7 மணிலாம் சாப்பிடுவேன். 7:30 நான் சாப்பிடுவேன். 8:30 சாப்பிடுவேன். சீக்கிரம் சாப்பிட்றது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நிறைய வேலை பார்ப்போம். வெயிட்டும் போடாது நமக்கு. என்னம்மா அதுக்குள்ள இப்பதான் சொன்னேன். அதுக்குள்ளேயுமா? ஓகே, சூப்பர். பார்த்தேன். இன்னொரு ஐட்டம் இருக்கு நம்ம ஸ்பெஷலா. இது நெத்திலி க்ளோஸ். உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல எனக்கு இது நான் சிம்பிளா போறேன். நாங்க விட்ட நெத்திலி. இது வந்து பேபி கிராப், கிளி பூச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்குண்ணா. வேணாம், அது வேணாம். இது சங்கு கறிண்ணா, கடல் சங்கு. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு எங்களுக்கு வந்து பிரான். தெரிஞ்ச பேர்ல உள்ளத மட்டும். பிரான், எறா இருக்கு, கனவா இருக்கு, சொரா புட்டு இருக்கு. எறா கொடுங்க. சொரா புட்டு கொடுங்க. கனவா தெரியும்லண்ணே? கனவா கனவா ரொம்ப ஸ்வீட். நம்ம கொஞ்சம் பெருசுண்ணா, அதுக்கு ஸ்கொயரா கட் பண்ணிருக்கும். நல்லா இருக்கு. கொண்டு வா. நல்லா இருக்கும். ஒரு பிளேட். இந்த ஊர் இதெல்லாம் அண்ணன்ட்ட கொடுத்துருங்க. இது தெரிஞ்ச பேர்ல உள்ளது. இதை கட் பண்ணி வைப்பீங்களா இல்லை நம்மளே? இல்லை, நான் அப்படி சாப்பிடலாம். சொல்லுங்க. அதனால
சோறு சாப்பிட வச்சு சோறு சாப்பிடுறா உனக்கு பதில் சொல்றதா தெரியல. காரோட சோறுன்ற இந்த மீனை வச்சுட்டு உனக்கு பதில் சொல்லணுமா அந்த மீனை சாப்பிடணுமா தெரியல. சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் நம்ம என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களாண்ணா? நமக்கு அடிப்படை உணவு தான், நம்ம வேலைக்கு உணவு கூட கொஞ்சம் வேலை செய்யும் போதெல்லாம் சாப்பிடல. இத்தனை இந்த எப்பெல்லாம் சாப்பிடுறேன்ல, இன்னைக்கு வேலை இல்லை, நான் வேலை பார்க்கும்போது அது சாப்பிடுறது. மற்றபடி நம்ம பிடிச்சது இல்லாட்டி அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். என்னடா நல்ல மீன் கிடைக்குது சாப்பிட முடியல, அதை சாப்பிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை பார்த்துடணும். சூப்பர், ஓகேண்ணா, சூப்பர். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்துடணும். இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாலே கேரவேன்ல உங்களுக்குன்னு ஃபுட்டுலாம் தனியாக வரும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க தானா, இல்லைன்னா அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதை தான்? எனக்கு வந்து கேரவனில் தனியாக ஃபுட்டு பண்ணுற மாஸ்டர் இருக்காரு. அது என்னென்னா, நான் வந்து இந்த உரப்பா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றனால அதை வச்சுக்கிட்டேன். ஆனால் யூனிட் ஃபுட்டும் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். நான் வளர்ந்த விதமே அப்படி தான். எங்கள் தாத்தாக்களோ எங்கள் அப்பாக்களோ சொன்னது நல்ல சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருந்தது. அதனால தான் நான் இன்னைக்கு ஸ்டேஜில் கூட சொன்னேன். என்னென்னா, நான் டைரக்ஷன் வரும்போது நானும் உங்கள் கசின் அசோக்கும் சொன்னது, யூனிட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு ஒரே மாதிரி இருக்கணும். என்ன ஹீரோ கொடுக்குறீங்கன்னா அதான் எல்லாருக்கும் இருக்கணுன்ற ஒரு விஷயத்த சொன்னேன். அவங்களும் வச்சாங்க. சில சமயம் நான் அசிஸ்டண்ட்டை விட்டு சஞ்சய்னு இருப்பான். சஞ்சய் அந்த யூனிட்டில் லைட்மேன்ட்ட அவங்க ஈவினிங் ஆனால் ஒரு அந்த கேரியரில் எடுத்துகிட்டு என் கேரியரில் வச்சுக்குவாங்க. கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இப்போ வச்சுட்டு இருப்பாங்க. அவருக்கு சார் என்ன ஹீரோ கேரியர், எனக்கு வந்து ஹீரோன்னு போட்டுருப்பாங்க. இப்போ வந்துருச்சுன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா கரெக்டாக அதை நம்ம செக் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி, ஆனால் கரெக்டாக பண்ணுவாங்க. என் மேனேஜர் உதய் இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து என்னுடைய 10 படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா 10 படத்தில் எல்லாருக்கும் என்ன சாப்பாடோ அதே சாப்பாடு தான் இருந்தது. இப்போ போனாலும் தேங்க்யூமா. சூப்பர். இப்போ போனாலும் நான் வந்து எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் சொல்கிறேன், சாப்பாடு எல்லாருக்கும் வைங்க அப்படின்றது விஷயம். நம்ம 10 படம் பண்ணிட்டேன், இப்போ படம் பண்ணலை. அதை வந்து வேற ஒரு யூனிட் பண்ணும்போது சார் நம்ம சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணல, ஆனால் அவங்க சொல்கிறாங்க வேற ஒன்று சார் உங்கள் இதில் யூனிட்டில் அப்படி இருக்கும் சார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு அப்படின்ற விஷயத்த இப்போ வரைக்கும் வேற படம் நடிக்க போகும்போது சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்கேருந்து நம்ம இது பண்ணோன்னா, இது எங்கள் வீட்டிலேருந்தே அது சொல்லப்பட்டது. எங்கள் தாத்தாக்கள் இதெல்லாம் பண்ணும்போது அது வந்தது. பட் இன்னும் சினிமாவுக்கு வந்தபோது எனக்கு இன்னும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம், சாப்பாடுன்றது என்னென்னா, எதையுமே நம்ம போதும்னு சொல்ல மாட்டோம். சாப்பாடை தான் வந்து போதும் எனக்கு அப்படின்ற ஒரு நிறைவு தர்ற ஒரு விஷயம். அது அற்புதமான ஒரு விஷயம். பசி யாருக்கும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும். அதை அனுபவிச்சு சாப்பிடணும் அப்படின்றது தான். அதுதான் அந்த நீங்க இருந்த அந்த சோர் மூலமா நான் தெரிவிச்சுக்கிற ஒரு விஷயம். சாப்பிட கூட்டு சாப்பிட ஆமா, அதான் சாப்பிடுவேன்ப்பா. சாப்பிடுங்க. உனக்கு அப்புறம் சாப்பிடுறியா? பாவம், அவர் தான் ரொம்ப கஷ்டம். நம்ம சாப்பிட்றத எடுக்கணும் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? கோயில நீ சாப்பிட்ட பிறகு தான் நாங்கள் கிளம்போம். சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதனால சாப்பிட்டு பேசணும். ஆனா அந்த மீசியை திருவிட்டு மட்டும் அந்த டைலாக் ஒரு தடவை எனக்கு கண்டி சொல்லுங்க. ஏதாவது ஒரு டைலாக். அதெல்லாம் வராது. ஆனா ஒரே ஒரு தடவை அதுவா வரணும். நீ சொல்றப்பெல்லாம் கட்டம் திரும்ப ஒரு டைரக்டரை நினைச்சுக்கோங்க. என்ன சொல்லணும்? நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடுங்கிறது அன்பா சொல்லணும். நீ அதே மாதிரி ஓகே, ஒன் மோர். நல்லா சாப்பிடுங்க. அது என்னன்னா, மீசியம் முழுக்கும் போதே நமக்கு அது வந்துடும். மதுரைக்காரன் எல்லாருக்கும் அது வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப சிரிச்சு சொன்னா அது சீக்கா. இப்படி பண்றது டெரரா இருக்கணும். நீங்க சொல்லிட்டு குழந்தை மாதிரி சிரிச்சுட்டே சொல்றீங்க. அதான் சிங்க் ஆகாது. அதனால முதல்ல சீரியஸா சொல்றேன். Vanam, your digital content channel.